இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம இந்த வார ராசி பலனை பற்றி பார்த்துருவோம். அடுத்து 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மேஷ ராசி, ரிஷப ராசி, மேலும் மிதுன ராசி அன்பர்களுக்கான ராசி பலனை பார்த்துருவோம். 10/6/2024 16/6/2024 வரைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு முதல்ல என்ன நடக்கும்னு பார்த்துருவோம். மேஷராசி அன்பர்களை முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுக்கு வியாழ பகவான் உங்கள் 2வது வீட்டில் இருக்கார். இந்த வாரம் முழுவதும் முகம் மற்றும் கழுத்து தொடர்பான முந்தைய பிரச்சனையிலேருந்து நீங்கள் நிவாரணம் பெறுவீங்க. இருந்தாலும் இதற்காக நீங்கள் அதிக குளிர்ந்த நீரை குடிக்க வேணாம். வீட்டில் தயாரிக்கப்பட்ட உணவு மற்றும் புதிய பழங்களை மட்டும் சாப்பிடணும். முகத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் தவிர்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். முடிந்தளவு தண்ணீர் குடிக்கணும். ராகு தேவன் உங்கள் சந்திரனின் 12வது வீட்டில் அமர்றாரு. வியாபாரம் செஞ்சீங்கன்னா இந்த வாரம் வணிகர்களுக்கு பெரிய நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கடந்த காலத்தில் உங்களை ஏமாற்றிய நபரை நீங்கள் நம்ப வேணாம். மேலும் உங்களது பணம் பரிவர்த்தனைகளில் முன்பை விட அதிக எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த வாரம் பல உள்நாட்டு முன்னிலையில் சில சிறிய பிரச்சனைகள் தொடர்ந்து எழுது. இந்த சூழ்நிலையில் குடும்ப அமைதியை பராமரிக்க நீங்கள் தேவையான ஒருங்கிணைப்பை பராமரிக்கணும். இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களிடம் எதையும் சொல்லையில் உங்கள் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்கணும். இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் தொழிலில் நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் விரும்பிய அனைத்து முடிவுகளையும் பெறுவீங்க. மேலும் உங்கள் தொழில் மற்றும் தொழில் வாழ்க்கையில் உங்கள் இலக்குகளை மற்றும் லட்சியங்களை அடைவதற்கான மகத்தான திசை வலிமை மற்றும் திறனை வழங்குறதுல இந்த நேரம் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். இந்த நேரத்தில் அந்த மாணவர்கள் தங்கள் கடின உழைப்பில் அதிக கவனம் செலுத்தணும். அவங்க வாழ்க்கையில் தங்கள் இலக்குகளில் முற்றிலும் உறுதியாக இருப்பாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் ஈகோ உங்களை ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்கணும்னா நீங்கள் அதிகம் போராட வேண்டி வரும். இது தவிர உங்கள் வகுப்பில் சிறப்பாக செயல்படுவதன் மூலம் உங்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடமிருந்து பாராட்டுக்களை பெற முடியும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, ஓம் நமோ நாராயணன் தினமும் 11 முறை ஜெபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுக்கு இந்த வியாழ பகவான் உங்கள் 2வது வீட்டில் அமர்றாரு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, முகம் மற்றும் கழுத்து தொடர்பான அனைத்து முந்தைய பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு கண்டிப்பாக விடுதலை ஏற்படும். இருந்தாலும் இதற்காக நீங்கள் அதிக குளிர்ந்த நீரை குடிப்பதை தவிர்த்துருங்க. மேலும் வீட்டில் தயாரிக்கப்பட்ட உணவு மற்றும் புதிய பழங்களை மட்டும்தான் சாப்பிடணும். முகத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்க்க முடிந்த அளவு தண்ணீர் குடிக்கலாம். ராகு தேவன் உங்கள் சந்திரனின் 12வது வீட்டில் அமர்றாரு. நீங்கள் வியாபாரம் செஞ்சால் இந்த வாரம் வணிகர்களுக்கு பெரிய நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கடந்த காலத்தில் உங்களை ஏமாற்றிய நபரை நீங்கள் நம்ப வேணாம். மேலும் உங்களது பண பரிவர்த்தனையில் முன்பை விட அதிக எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த வாரம் பல உள்நாட்டு முன்னிலையில் சில சிறிய பிரச்சனைகள் தொடர்ந்து எழுது. இந்த சூழ்நிலையில் குடும்ப அமைதியை பராமரிக்க நீங்கள் தேவையான ஒருங்கிணைப்பை பராமரிக்கணும். இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களிடம் எதையும் சொல்லையில் உங்கள் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்கணும். இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் தொழிலில் நல்ல பலன் கிடைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் விரும்பிய அனைத்து முடிவுகளையும் பெறுவீங்க. மேலும் உங்கள் தொழில் மற்றும் தொழில் வாழ்க்கையில் உங்கள் இலக்குகள் மற்றும் லட்சியங்களை அடைவதற்கான மகத்தான திசை வலிமை மற்றும் திறனை வழங்குவதில் இந்த நேரம் வெற்றிகரமாக இருக்கும். இந்த நேரத்தில் அந்த மாணவர்கள் உங்கள் கடின உழைப்பின் அதிக கவனம் செலுத்தணும். நீங்கள் வாழ்க்கையில் உங்கள் இலக்குகளை முற்றிலும் உறுதியாக இருப்பீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் ஈகோ உங்களை ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் அதிகம் போராட வேண்டி வரும். இது தவிர உங்கள் வகுப்பில் சிறப்பாக செயல்படுவதன் மூலம் உங்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடமிருந்து பாராட்டுக்களை பெற முடியும். பரிகாரம் ஓம் நமோ நாராயணான தினமும் 11 முறை ஜெபிக்கணும். மேஷராசி என்பவர்களுக்கு தெளிவுகள் பிறக்கும் வாரம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிபதி செவ்வாய் சனி பார்வையில் ஆட்சி. இதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரும். வாக்கு, குடும்பஸ்தானம், மேலும்
பலம் பெறும். செயல்பாடுகளில் பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும். உறவினர்கள் வழியில் நிலவிய கருத்து வேறுபாடுகள் மறையும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கூட்டாளியின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். உயரதிகாரிகளின் மூலம் சாதகமான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். பிள்ளைகளின் எண்ணங்களை புரிஞ்சுக்கிருவீங்க. திருமணத் தடை அகலும். மேலும் பிடித்த வரன் அமைப்பெறும். பொன்பொருள் சேர்க்கை கூடும். வீடு வாகன யோகம் கிட்டும். வாழ்வாதார உயர்வால மனதில் இருந்து வந்த கவலைகள் எல்லாம் விலகும். எதிர்கால முன்னேற்றம் பற்றிய தெளிவு பிறக்கும். சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான மார்க்கம் தென்படும். எதிர்பார்த்த வங்கி கடன் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் அனுகூலமான திருப்பம் ஏற்படும். முருகன் வழிபாட்டால் நிம்மதி நிலைக்கும். ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த வாரத்தில் உங்களுக்கு 11வது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறாரு. அதனால் விளையாட்டுக்களில் பங்கேற்கிறது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா சிறந்த ஆரோக்கியமே நல்ல மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கையின் ரகசியம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க. இதை நினைவில் வச்சுக்கிறணும். உங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ள முயற்சி செய்யணும். இந்த வாரத்தில் எந்த ஒரு நிதி முடிவுகளையும் எடுப்பதில் நீங்கள் கடந்த காலத்தில் எதிர்கொண்டிருந்த ஏதேனும் சிரமங்கள் இந்த நேரத்தில் முற்றிலும் நீங்கும். இதன் உதவியுடன் நீங்கள் முதலீடு தொடர்பான எந்த முடிவையும் எடுக்க முடியும். மேலும் அதிலிருந்து நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும். நீங்கள் நீண்ட நாட்களாக சொந்த வீடு வாங்க முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்கள் முதல் வீட்டில் வியாழ கிரகம் இருக்குது. உங்கள் குடும்பத்தில் அது பற்றிய விவாதம் இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் எண்ணங்கள் மற்றும் விவாதங்கள் வீட்டில் பெரியவங்கள்ட்ட இருந்து உரிய முக்கியத்துவம் பெறும். இது உங்கள் மன உறுதியை அதிகரிக்கும். மேலும் சாதகமான குடும்ப சூழலை பார்த்து நீங்கள் வெளியில் இருந்த உணவு அல்லது இனிப்புகளை ஆர்டர் செய்வீங்க. நேரம் பணம் என்பதை நீங்கள் ஒப்பிட்டீங்கன்னா நீங்கள் திறமையின் உச்சத்தை அடைய இந்த வாரம் தாமதம் இல்லாமல் தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க. மேலும் ஒருவர் உங்களுக்கு முன்னால் போவார். இந்த வாரம் உங்கள் ராசி மாணவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு பகுதிகளில் வரும் அனைத்து தடைகளையும் மறந்து கல்வித்துறையில் தங்கள் முயற்சிகள் அனைத்துலேயும் மகத்தான வெற்றியை பெற தொடர்ந்து முன்னேறுவார். ஏன்னா கடந்த காலத்தை நினச்சி இப்போ வருந்துறதுனால உங்கள் நேரத்தை வீணடிப்பதை தவிர உங்களால் அதிகம் செலவு செய்ய முடியலை. அதனால் உங்கள் தோல்விகளை மறந்துட்டு உங்கள் இலக்குகளை அடைய சரியான திட்டத்தை நீங்கள் உருவாக்கிக்கிறீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா பைரவாய நமகன்னு தினமும் 24 முறை ஜெபிக்கணும். உங்களுக்கு இந்த வாரத்தில் 11வது வீட்டில் ராகு பகவான் இருக்கார். இந்த மாதிரி இருக்கிறனால ராகு கிரகம் விளையாட்டுக்களில் பங்கேற்க உங்களுக்கு தூண்டுவார். ஏன்னா சிறந்த ஆரோக்கியம் நல்ல மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கையின் ரகசியம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க. இதை நினைவில் வச்சு உங்கள் ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிற முயற்சி செய்யணும். மேலும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் எதிர்கொண்டிருக்கும் ஏதேனும் சிரமங்கள் இந்த நேரத்தில் முற்றிலும் நீங்கிரும். இதன் உதவியுடன் நீங்கள் முதலீடு தொடர்பான எந்த முடிவையும் எடுக்க முடியும். மேலும் அதிலிருந்து நீங்கள் பணம் சம்பாதிக்கவும் முடியும். நீங்கள் நீண்ட நாட்களாக சொந்த வீடு வாங்க முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த வாரம் உங்கள் முதல் வீட்டில் வியாழன் கிரகம் இருக்குது. உங்கள் குடும்பத்தில் அது பற்றிய விவாதம் இருக்கலாம். இந்த நேரத்தில் உங்கள் எண்ணங்கள் மற்றும் விவாதங்கள் வீட்டின் பெரியவர்கள்ட்ட இருந்து உரிய முக்கியத்துவம் பெறும். இது உங்கள் மன உறுதியை அதிகரிக்கும். மேலும் சாதகமான குடும்ப சூழல் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வெளியிலேருந்து உணவு அல்லது இனிப்புகளை ஆர்டர் செய்யலாம். மேலும் உங்கள் திறமையின் உச்சத்தை அடைய இந்த வாரம் தாமதம் இல்லாமல் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டி வருது ஃப்ரெண்ட்ஸ். மகத்தான வெற்றியை அப்போ தான் அடைஞ்சு முன்னேற முடியும். ஏன்னா கடந்த காலத்தில் நினச்சது இப்போது வருந்துறீங்க. உங்கள் நேரத்தை வீணடிப்பதை தவிர்க்கணும். அப்போ தான் நல்லது. உங்கள் தோல்விகளை மறந்துட்டு உங்கள் இலக்குகளை அடைய சரியான திட்டத்தை உருவாக்க முயற்சி செய்யணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா பைரவாய நமகன்னு தினமும் 24 முறை ஜெயிச்சாலே போதும். ரொம்ப ஆக்கப்பூர்வமான வாரம். வாரத்தின் மத்திய பகுதியில் ராசி அதிபதி சுக்கிரன் சூரியன் மற்றும் புதனுடன் தனஸ்தானம் போகிறாரு. சூழ்நிலைக்கு ஏற்ப வளைஞ்சு கொடுத்து செயல்படுவீங்க. தனஸ்தானத்தில் புதாதித்ய யோகம் ஏற்படுது. நிலுவையில் உள்ள சம்பள பாக்கிகள் வாரக்கடன்கள் வசூலாகுது. வரவுக்கு மீறிய செலவுகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் சீராகுது. விரயஸ்தானம் பலம் பெறுது. வியாபாரம் சார்ந்த முதலீடுகளை ஆலோசனை பெற்று முடிவு எடுக்கணும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும்.
உழைப்பிற்கு உண்டான பலன்கள் சாதகமாக அமையும். சுபகாரிய தடைகள் விலகும். மாணவர்களுக்கு கற்கும் ஆர்வம் அதிகமாகும். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும். கை கால் அசதி போன்ற சிறு சிறு உடல் உபாதைகள் இருக்கும். புதிய சொத்துக்களில் முதலீடு செய்யலாம். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் கிடைக்கும். வழக்கு விஷயங்களில் கவனமாக இருக்கணும். புத்திர பிராப்தம் உண்டாகும். அரசு உத்தியோகம், வெளிநாட்டு வேலை கிடைக்கும். பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். மகாலட்சுமி வழிபாட்டால் மகத்தான முன்னேற்றம் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த வாரத்தில் உங்களுடைய நண்பர் அல்லது சக ஊழியர்கள் உங்களுக்கு சுயநலமாக நடத்துவாங்க. இந்த வாரம் உங்கள் மன அமைதியை அது அழிச்சிரும். இந்த சூழ்நிலையில் வாகன ஓட்டையில் கவனம் செலுத்த முடியாமல் போயிடும். அதனால் இந்த வாரம் வாகன ஓட்டையில் ரொம்ப கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுறீங்க. வியாழன் உங்கள் சந்திரனின் 12வது வீட்டில் அமர்றாரு. இந்த ராசிக்காரவங்க உறவினர்களிடம் கடன் வாங்கிய கடனை இந்த வாரம் எந்த சூழ்நிலையிலும் திரும்பி தர வேண்டி வரும். அதனால் உங்கள் நிதி பட்ஜெட் அலைகழிக்கப்படுது. மேலும் இது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும். ராகுதேவன் உங்கள் 10வது வீட்டில் அமர்றாரு. இது நடக்கும் உங்கள் குடும்பத்தினர் அல்லது நண்பர்களுடன் சுற்றுலா போவீங்க. இது ஒரு சிறந்த வாரம். இது உங்கள் மனதை லகுவாக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடனான உறவையும் மேம்படுத்தும். குழந்தரும் செல்வம் தந்திடும். அடியார் படுந்துரையின் செவ்வாய் நிலந்தரஞ்செய்யும் நீல் வீசு பரலும். இந்த படலை சொன்னாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடிய வாரம். புதன் பார்த்திங்கன்னா விரயஸ்தானத்தில் விரையாதிபதி சுக்கிரன் மற்றும் குரு சூரியனுடன் சஞ்சாரம். குடும்ப உறுப்பினர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்தரணும். மன அமைதியை தக்க வச்சுக்கிறது நல்லது. பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தை நடக்க வாய்ப்பு இருக்குது. விவசாயிகளுக்கு அரசின் ஆதரவு கிடைக்கும். வாழ்நாள் லட்சியமாக எதிர்பார்த்த பதவி உயர்வு தேடி வரும். இறைப்பணியில் ஈடுபடும் வாய்ப்பு உண்டாகும். பெண்களின் நம்பிக்கைகள், எதிர்பார்ப்புகள், ஆசைகள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும். கற்பனை கவலையை தவிர்த்து யதார்த்தமாக வாழ பழகணும். அது மட்டும் இல்லாமல் பாதியில் நிற்கும் கட்டிடப் பணிகள் எல்லாம் துரிதமாகும். பெண்கள் கற்பனையை தவிர்த்துருங்க. தம்பதிகள் ஒருவர் மேல் மற்றவர் அன்பை பொழிவாங்க. நீண்ட நாட்களுக்கு பின்னாடி தாய்மாமனை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். எதிர்பாராத சில செலவுகளை சந்திக்க நேர்ந்தாலும் தேவையான பணம் இருக்குது, சமாளிச்சிருவீங்க. திருமண முயற்சிகள் கைகூடும். உடல்நிலை சீராக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை சேரும். பிறரை குறை சொல்வதை தவிர்த்துருங்க. அமாவாசை அன்னைக்கு பெற்றோர்களிடம் ஆசி பெறணும். ஒரு நண்பர் அல்லது சக ஊழியரின் சந்திப்பு பார்த்திங்கன்னா உங்கள் மன அமைதியை கெடுத்துருது. வாகன ஓட்டையில் கவனமாக ஓட்டணும். இந்த வாரம் வாகன ஓட்டையில் ரொம்ப கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுறீங்க. வியாழன் உங்கள் சந்திரனின் 12வது வீட்டில் இருக்கார். இந்த ராசிக்காரவங்க உறவினர்கள்ட்ட கடன் வாங்கிய கடனை இந்த வாரம் எந்த சூழ்நிலையிலும் திருப்பி தர வேண்டி வரும். அதனால் உங்கள் நிதி பட்ஜெட் அலைகழிக்கப்படுது. மேலும் இது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும். ராகுதேவன் உங்கள் 10வது வீட்டில் அமர்றாரு. உங்கள் குடும்பத்தில் உங்கள் நண்பர்களுடன் சுற்றுலா போகையில் ஒரு சிறந்த வாரமாக பார்க்கப்படுது. இது உங்கள் மனதை லகுவாக்குவது மட்டுமல்லாமல் அவர்களுடனான உங்கள் உறவை மேம்படுத்துது. உங்கள் இலக்க அடைய உங்கள் காரணமான தீங்கு விளைவித்த ஒருவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா மனிதர்கள் தவறு செய்கிறது இயல்பு என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் அதே தவிர மீண்டும் செஞ்சீங்கன்னா அது முட்டாள்தனம்னு சொல்லப்படுது. இந்த வாரம் பல மாணவர்கள் கல்வியிலும் மற்ற பாடத்திட்டங்களிலும் சிறப்பாக செயல்படணும். ஏன்னா இந்த நேரத்தில் உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்கள் படிப்பில் மட்டுமல்லாமல் வேறு பல பாடநெறி நடவடிக்கைகளிலும் உங்களை மதிப்பாங்க. அதனால் எல்லா நடவடிக்கைகளிலும் உங்களை மதிப்பிடுவாங்க. எல்லாவற்றிலும் ஆர்வத்துடன் பங்கேற்பது உங்களின் சிறந்த செயல்திறனை கொடுக்க முடியும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா 108 முறை தினமும் புதாய நமகன்னு ஜெபிக்கணும். இன்பம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் மிதுனராசி அன்பர்களுக்கு இருக்குது. வாரத்தின் மத்தியில் ராசியாதிபதி புதன் ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் சூரியனுடன் சேர்க்கை ஏற்படுது. சூரியன் புதன் சம்பந்தம் புதாதித்ய யோகம் ஏற்படுது. மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவு பிறக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுது. நெருக்கமானவர்களுடன் சில புரிதல்கள் ஏற்படுது. போட்டி பந்தயங்களில் ஈடுபாடு உண்டாகுது. சுப காரியங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படுது. தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடுது. உத்தியோகத்தில் நட்பு வட்டாரம் விரிவடையுது. உடல்நலம் சீராகுது. கல்வியில் ஏற்பட்ட
மந்தத்தன்மை விலகுது. பொருளாதார உயர்வையும் பெயர் புகழையும் பெற்றுத்தரும். இல்லத்து சுப விசேஷங்களுக்கு எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் கிடைக்கும். பூர்வீகம் போயிட்டு வருவீங்க. குலதெய்வ அருளும் குடும்ப பெரியோர்களின் நல்லாசையும் கிடைக்கும். ஆடம்பர பொருட்கள் பரிசளித்து வாழ்க்கை துணையை மகிழ்ச்சியடைய செய்வீங்க. ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் சற்று ஒதுங்கி இருக்கிறது நல்லது. பிள்ளைகள் கல்விக்காக இடம்பெயரும் வாய்ப்பு இருக்குது. முக்கிய அலுவலக பொறுப்புகளை யாரையும் நம்பி ஒப்படைக்கவே வேணாம். தினமும் ஸ்ரீ லக்ஷ்மி குபேர மந்திரம் கேட்கணும். இதுவரை அந்த பதிவில் மேஷராசி என்பர்கள், ரிஷபராசி என்பர்கள், மேலும் மிதுனராசி என்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம். 10/6/2024 16/6/2024 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம். அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.